அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் 7 days 7 கார்ன் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாக கிறிஸ்பி கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உரிச்சு வச்ச கார்னை அதில் போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்னை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவு கார்னில் ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கார்ன் எண்ணெயில் போட்டோன்னே கொஞ்சம் வெடிக்கும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கார்னை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி இது ரெண்டுமே போட்டு சர்வ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை. 7 days 7 கார்ன் ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி ரோஸ்டட் கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கார்ன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கார்னை ஒரு தந்தூரி ஸ்டாண்டில் அடுப்பு மேலே வச்சு எல்லா சைடுமே ஹீட் படுற மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பவுலில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து கார்ன் மேலே எல்லா சைடுமே படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ்டட் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கார்ன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சோளம் எடுத்துக்கோங்க. கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை ஒரு சாஸ் பேனில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு சூப் எவ்வளோ கப் தேவைப்படுதோ அவ்வளோ கப் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சமாக சோளம் போட்டுக்கோங்க. மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மேலே இந்த மாதிரி வர ஹஸ்க் எல்லாமே எடுத்து விட்டுறலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கி சூப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப் நல்லா கெட்டியாகிறதுக்கு யூஸ் ஆகும். கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. சூப்பை நல்லா சூடாக கார்லிக் பிரெட் இல்லைனா க்ரோட்டான்ஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். பை.